கியூட் பேபி அத்தியாயம் 14. நான் உங்கள் சுராமிகா. அம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்று அன்பு பிரியாவை பார்த்து சொல்ல, பிரியா ஸ்மைல் பண்ணிக்கொண்டே தன் இல்லாத காலரை தூக்கி கொண்டாள். அது நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், ஒத்துக்கோங்க. அவள் சொல்வதை கூட கேட்காமல் அவன் ரூமில் சென்று ட்ரெஸ் மாத்தி கொண்டு வெளியில் வந்தான். அதற்கு முன்னால் அவள் சமையலை முடித்து டைனிங் டேபிளில் வைத்து காத்து கொண்டிருந்தாள். அவள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருப்பதை பார்த்த அன்பு, சாப்பிடலையா? எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட்டு போய் படு என்று சொன்னவன் டிவி பார்ப்பதற்காக உட்கார, நீங்க சாப்பிட வரலையா? உங்களுக்கும் சேர்த்து நான் சமைச்சிருக்கேன். நீங்க சாப்பிட வருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அன்பு பிரியாவின் முகம் பார்த்தான். குழந்தைத்தனமான முகம். ஒரு நிமிடம் யோசித்தவன், இல்ல, எனக்கு பசிக்கல, நான் வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன், நீயே சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டு அவன் டிவியை பார்க்க ஆரம்பித்தான். இவள் விடுவாளா? மாட்டாளே. படபடவென ஒரு தட்டில் சாதத்தை போட்டு ரசத்தையும் ஊற்றி அவரைக்காய் பொரியலையும் எடுத்து வைத்து கொண்டு அவன் அருகில் போனாள். இது நல்ல கதையா இருக்கே. கடையில சாப்பிட்றதுக்கு நான் எதுக்கு சமைச்சு வீட்டுல வைக்கணும்? எதுக்காக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? தேவையில்லாத செலவா இருக்கு. நான் ஒருத்தி இவ்வளவு சாப்பாட சாப்பிட போறேன். அதனால நீங்களும் சாப்பிடுங்க. அது என்னது நைட் கடையில சாப்பிட்றது? கடையில சாப்பிட்டா புழு வயிற்றுக்குள்ள போய் உடம்பெல்லாம் அரிச்சு உங்களையும் சேர்த்து சாவடிச்சிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க, கையில் பிசைந்த சாதத்தை அவன் வாயில் வைத்து ஊட்டி விட்டு விட்டாள். அவள் ஊட்டி விட்ட அடுத்த கணம் அவன் மனம் படபடுத்தது. அவள் கைகளும் கால்களும் ஒரு நிலையில், அவனின் கைகளும் கால்களும் ஒரு நிலையில் இல்லை. அவன் கண்கள் உறுத்த ஆரம்பித்தது. வாயில் சாப்பாடு நிறைய இருக்க அதை மெதுவாக மென்றான். அதில் இருக்கும் சுவையும் அதில் இருக்கும் அன்பும் சேர்ந்து அவன் கண்களை கலங்க வைத்தது. சாப்பிட்டு முடித்தவன், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படியா வந்து பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டி விடுவ? எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்ல என்று சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த வாயை ஊட்டி விட்டாள். அவனுக்கு தன் அம்மாவின் முகம் வந்து போனது. சிறு வயதாக இருக்கும்போது அவள் ஊட்டிய ஞாபகங்கள் வந்தது. அதன் பின்பே தன்னுடைய அம்மா ஒரு நாளும் ஊட்டியதில்லை. தன் அப்பா இறந்ததிலிருந்து அவள் கட்டிட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டதுதான் அவன் நினைவுக்கு வந்தது. அடுத்த வாயை எடுத்து ஊட்ட வரும்போது அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். சொன்னா கேளு, உன்னை அடிக்கிற மாதிரி வச்சுக்காத, பேசாம இந்த இடத்துல இருந்து போயிடு. நான் நல்ல கோபமா இருக்கேன், எனக்கு நீ ஊட்டி விடுற அவசியம் இல்லை என்று தன் கண்களை மூடிக்கொண்டு சொன்னான் பிரியாவிடம். அவளும், ஆமா, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, அடிப்பீங்களா? அடிச்சுக்கோங்க என்று கையை தட்டி கொண்டு மறுபடியும் ஊட்டி விட்டாள். அதன் பின்னால் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. அவள் ஊட்டி விட அவன் சாப்பிட ஆரம்பித்தான். தட்டில் இருக்கும் அத்தனை சாப்பாடும் முடிந்த பின்பே அவள் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க போக அவனும் அவள் கையை பிடித்து தன் அருகில் உட்கார வைத்தவன், கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காரு என்று சொன்னான். பிரியா ஒன்றும் புரியாமல் தட்டை ஒரு கையில் வைத்து கொண்டு அந்த இடத்தில் உட்கார்ந்தாள். என்ன உணரே, ஏதாவது அட்வைஸ் பண்ண போறீங்களா? ஐயோ, அட்வைஸ் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. இப்ப என்ன, நான் வெளியே போக கூடாது அவ்வளவுதானே? மேக்சிமம் வெளியே போகாம பாத்துக்கிறேன் என்று அவள் சொல்ல, அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பேசுவதை பார்த்து சிரித்தான். பிளீஸ் பிரியா, இனிமேல் என்னோட அனுமதி இல்லாம இப்படி எனக்கு ஊட்டி விடாத. இது எனக்கு பிடிக்கல. நான் சின்ன குழந்தை கிடையாது, நான் பெரிய ஆளு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும், புரிஞ்சுதா? என்னை சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத. யோ, இதெல்லாம் ஒரு கொடுப்பனையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாராவது எனக்கு ஊட்டி விடாம எங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டேன். எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு ஊட்டி விடுவாங்க. இதோ இந்த கார்த்தி மாமாவையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கும் பயந்து தான் எனக்கு அவன் ஊட்டி விடல. இல்லைன்னா ஊட்டி விட்டுட்டு தான் போவான். நான் நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? வேணா குளிக்காமலே இருப்பேன், எனக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பாடு இறங்கும் என்று அவள் சொல்வதை கேட்டு அடுத்த நொடி, அதனாலதான் நீ 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வரையா என்று அவன் கேட்க அவளும் ஆமாம் என்று தலையாட்டினாள். அவளை பார்த்து சிரித்தான். இதெல்லாம் பேட் ஹேபிட் கத்து வச்சிருக்க. இங்க பாரு, என் கூட இருந்தேன்னா முதல்ல கரெக்டா இருக்கணும். நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதை விட்டுட்டு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேடவே கூடாது, புரிஞ்சுதா?
எங்கே நீ போய் சாப்பிட்டு பார்ப்போம் என்று அவன் அனுப்பிவிட ஓடியது போல் ஓடினான். டைனிங் டேபிளில் தனக்கு இன்னும் சாதத்தை எடுத்து போட்டவள் அங்கேயே உட்கார்ந்து 2 மணி நேரமாக 2 வாய் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறாள். சாதம் தட்டில் அப்படியே இருந்தது. டிவி ஆஃப் செய்து கொண்டு, நீ டிவி பார்த்தது போதும், முதல்ல சாப்பிடு என்று அவன் சொல்ல, எனக்கு புரியல ஓனரே என்று அவள் கூற, எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருக்க? நீ சாப்பிட்டது வெறும் 2 வாய் தான், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் பண்ணியிருக்க. எப்படி இருக்கிற இப்படி? பிரியா, உன்னை எப்பவும் ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ப்ளீஸ், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியல, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, எனக்கு போதும் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச அவனுக்கும் மனவரவில்லை. இவள் இப்படி எத்தனை நாள் சாப்பிடாமல் இருப்பாள் என்று யோசித்தவன் அவள் அருகே போய் அந்த பிளேட்டை வாங்கினான். அந்த சாதத்தை எடுத்து அவன் ஊட்டிவிட அவளோ ஆச்சரியமாக பார்த்தாள். ஐயோ கடவுளே, இது உண்மையா? நீங்களா எனக்கு ஊட்டி விடுறீங்க? இப்படியெல்லாம் பழக கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு ஊட்டி விடுறீங்க? நான் சொல்லி கொடுத்தேன் தான், ஆனா நீ கேட்கலையே. இப்படியே சாப்பாடு மீதி வச்சேனா எப்படி உன்னை சும்மா விட முடியும்? உன்னை மரியாதையா இத்தனை சாப்பாடு போடாதேன்னு சொன்னேன், அதுவும் கேட்கல. சாப்பிட்டு முடிக்கலின்னா என்ன அர்த்தம் அப்புறம் என்று சொல்லிக்கொண்டு பிரியாவுக்கு அவன் ஊட்டி விட்டான். அவளோ சிரித்து கொண்டே, ரூல்ஸ் எல்லாம் நீங்களே போடுவீங்களா, அடுத்தது இவங்களே மீறுவாங்களாம், இது நல்லா இருக்கே. நீ பேசுறது ஒழுங்கா புரிய மாட்டேங்குது, ஒழுங்கா சாப்பிட்டு பேசு என்று அவன் சொல்ல, அவள் சாப்பிட்டு முடித்துவிட்டு நான் பேசவே இல்லை என்று சொன்னாள். கடைசியில் பிளேட்டில் இருக்கும் அத்தனை சாதமும் அவள் வயிற்றில் போனது. ஆனால் அதற்குள் அவள் என்ன கதை சொன்னாள் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஊட்டி விட அவள் பாட்டிற்கு கதை சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவன் ஒருவேளை அது என்ன கதை என்று தெளிவாக கேட்டிருந்தாள். அவளின் நிலைமை என்னவென்று அவனுக்கு புரிந்திருக்கும். சாப்பாடு முடிந்த பின்பும் அவள் மறுபடியும் ஆ என்று வாயை காட்ட அவனோ சிரித்தான். ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தான். சாதம் வேறில்லை. ஆனால் ஆ என்று அவள் கதை சொல்லிக்கொண்டு தன் வாயை காட்டியது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த அந்த அழகையும் ரசித்தான். சாப்பாடு தீர்ந்து போச்சா? சரி, நாம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் பேபி என்று சொல்லிக்கொண்டு வாஷ் பேசனுக்கு சென்றாள். அதற்குள் இவன் அத்தனை பாத்திரமும் எடுத்து கிச்சனில் கொண்டு போய் வைத்துவிட்டு படுப்பதற்காக வந்தான். பிரியா, பாத்தியா, ஊட்டி விட்ட உடனே நீ எப்படி சாப்பிடுற? அப்போ உனக்கு பசி இருக்கதானே செய்யுது. அப்போ நீயே சாப்பிட்டு இருக்கணுமா வேண்டாமா? ஐயோ பாஸ், சத்தியமா சொல்றேன், என்னால எல்லாம் தனியா இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணா சாப்பிட்டுட்டே இருப்பேன். சரியான சோம்பேறி. எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஒரு ஆளை தேடுறது. உன்னை இப்படித்தான் வளர்த்து வச்சிருக்காங்க உங்க வீட்டுல. என்ன செய்யுது பாஸ், 3 பேருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை. நானு யோசிச்சு பாருங்க, எங்க வீட்டுல 3 அத்தை பசங்க ஆம்பளை பையனுங்க. நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளையா வளர்ந்தேன் அந்த வீட்டுல. அதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும் எனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கே தெரியுது என்னை மாத்திக்கணும். ஆனா என்ன பண்ண, இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்னை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சுட்டாங்க என்று புலம்ப, இங்க பாரு, சோபாவில படுத்தா நீ ஒழுங்கா படுக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படி எந்திரிச்சு நடமாடிட்டே இருக்க. அதனால தயவு செஞ்சு போய் நீ அந்த ரூம்ல படு. நான் இந்த ரூம்ல இனிமேல் கதவை சாத்திட்டு தான் படுப்பேன். ஐயோ, கதவு சாத்திட்டு படுப்பீங்களா? என்ன ஓனரே, திடீர்னு இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க என்றால் அதிர்ச்சியாக கேட்டு. இந்த கதை உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் மாலை 6 மணிக்கு அப்லோட் ஆகும். கதையை கேட்டு முடிச்சோன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறக்காதீங்க. நன்றி.